ஹலோ மக்களே, நம்ம சேனலில் பல அமானுஷ்யமான கதையெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கும் அது போல் ஒரு கதையை தான் பற்றி பார்க்க போகிறோம். இரவு நேரத்தில் நீங்கள் மருத்துவமனை போயிருக்கீங்களா? அதுவும் அங்கே உள்ள மார்ச்சுரி பக்கம் போயிருக்கீங்களா? மார்ச்சுரியில் உயிர் போன உடல் மட்டும்தான் இருக்கா, இல்லை அதோடு சேர்ந்து அமானுஷ்யமும் இருக்கா? அதை பற்றி தான் முழுசாக அந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் மனோ. வெல்கம் டு மர்ம வாசல். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்னைக்கு இரவு அரசு மருத்துவமனையில் நடந்த ஒரு விபத்துன்னு சொல்கிறதோட அமானுஷ்யன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அங்கே மார்ச்சுரிக்கு புதுசாக ஒரு பையன் சேர்ந்திருந்தான். அவன் பேர் வினய். அந்த மார்ச்சுரியில் வினய் சேரணும்னு அவனுக்கு விருப்பமே இல்லை. அவன் குடும்ப சூழ்நிலையினால் வினய் அந்த மார்ச்சுரியில் வேலைக்கு சேர்ந்துருப்பான். அந்த நாள் நைட்டு வினய் அந்த வேலைக்கு கிளம்புறான். அன்னைக்கு கிளம்பும்போது அவள் அம்மா சொல்கிறவோ, ஏன்ப்பா உனக்கு இந்த வேலையை கண்டா பயமாக இல்லையா அப்படிங்கிறப்ப வினய் என்ன சொல்கிறான்னா, எனக்கு பயமாக இல்லை, செத்தவங்க என்ன பண்ணிட போகிறாங்க நம்மளை அப்படின்னு வினய் சொல்கிறான். ஆனால் அந்த ஒரு சொல்லு தான் அவனோட வாழ்க்கையில் மாற்ற போகுதுன்னு அவனுக்கு தெரியலை. அன்னைக்கு நைட்டு கரெக்டாக 11:30 இருக்கும். அந்த டயத்தில் மார்ச்சுரிக்கு வெளியே உள்ள ஆஃபீஸில் உட்காந்து வினய் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு வெளியே. அந்த டயத்தில் டீ குடிச்சிக்கிட்டு போது மார்ச்சுரி கதவு மெதுவாக ஓப்பன் ஆகுது. வினய் போய் பொறுமையாக அந்த கதவை திறந்து பார்க்குறான். மார்ச்சுரியில் எல்லா இடத்துலையும் ஜில்லுன்னு இருக்கும்ல, ஏசி வச்சுருப்பாங்க. அதனால அதை திறந்து ஜில்லுன்னு அவன் மூஞ்சில் வந்து அந்த காற்று அடிக்குது. அவன் அந்த காற்றுல தான் ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு கதவு அப்படின்னு சொல்லி மூடிட்டு வந்து மறுபடியும் மழையை ரசிச்சுக்கிட்டு வினய் உட்காந்து டீ குடிக்கிறான். ஆனால் இந்த ஆட்டி மார்ச்சுரிக்குள்ளே பயங்கரமாக தட்டுற சவுண்டு, எதையோ ஒரு இரும்பு டப்பாவை போட்டு தட்டுற அளவுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அதை கண்ட வினய், இன்னும் மார்ச்சுரிக்குள்ளே என்ன இவ்வளோ சவுண்டு கேட்குது அப்படின்னு வினய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போகிறான். அங்கே ரேக்காக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பாடி இருக்குது. அதில் 4ஆம் நம்பர் பாக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகினோடனே பொறுமையாக அந்த பாக்ஸை நோக்கி போகிறான். அந்த பாக்ஸை நோக்கி போன தெரியும், அது ஒரு பெண்ணோட சடலம். அந்த பெண்ணோட சடலத்தில் மூஞ்சே செதஞ்சிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த அளவுக்கு மூஞ்சி செதஞ்சு போயிருக்கு. அதை கண்ட வினைக்கு ஒரு மாதிரி அச்சமாயிடுச்சு. அதோட அந்த டோரை லாக் பண்ணிட்டு வினய் திரும்பி நடக்க ஆரம்பிக்குது. 2 ஸ்டெப் தெரியும், அந்த 4ஆம் நம்பர் பாக்ஸ்லேருந்து வேகத்தில் தட்டுற சவுண்டு கேட்குது. தட்டுற சவுண்டு தெரியும், வினைக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு என்னமோ நடக்க போகுது அப்படின்னு வினய்க்கு மனசில் இதை தோன்றிச்சு. வினய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூமை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு நடக்கிறான். ஆனால் அந்த ரூமில் அந்த வெளிச்சம் தப்புன்னு அவனுக்கு ஆப்போசிட்டு வந்த மாதிரி அவனுக்கு வருது. அதோட அவன் வந்து கிட்ட மாதிரியும் ஜில்லுன்னு அவன்கிட்ட வந்து காற்றடிக்குது. எப்படின்னா, ஒரு உடல் வந்து பிரிட்ஜில் இருந்துட்டு மறுபடியும் வெளியே எடுத்தோம்னா எந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும், அந்த அளவுக்கு அவனோட பக்கத்தில் ஒரு குளிர்ந்த காற்று வீச ஆரம்பிக்குது. அவனுக்கு வினைக்கு ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. அதோட ரூமை விட்டு வெளியே போயிடலாம். அந்த மார்ச்சுரிக்குள்ளே பவர் போயிடுச்சு. பவர் பண்ணத்துலேயும் அவசரமாக அவன் மொபைல் எடுத்து டார்ச் லைட் எடுத்து அடிக்கிறான். டார்ச் அடிக்கும் போது அந்த 4ஆம் நம்பரில் உள்ள பாக்ஸில் உள்ள பாடி மட்டும் காணும். பார்த்தா அவனை நோக்கி ஒரு ஈரக்கால்கள் அது மட்டும் அவனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு அவனுக்கு பின்னாடி ஒரு ஆள் நடந்து போகிற அளவுக்கு சவுண்டு கேட்குது. திடீர்னு அவன் திரும்பி பார்க்குறான். ஆனால் ஒன்றுமே இல்லை. வினய் அந்த அறையிலேயே மயக்கப்பட்டு கீழே விழுகிறான். கீழே விழுந்த உடனே அவனுக்கு எல்லா நினைவும் போயிடுச்சு. ஆனால் ஒரு 2 மணி நேரம் சென்று கண் முழிச்சு பார்க்குறான். ஆனால் அவன் அந்த மார்ச்சுரிக்கு வெளியே இருக்கான். அவனுக்கு பயங்கர ஒரு குழப்பம். எப்படி நம்ம மார்ச்சுரிக்குள்ள மயக்கப்பட்டு கீழே விழுந்தோம்,
இங்கே எப்படி வந்துட்டோம் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு குழப்பம். சரின்னு அந்த டயத்தில் கிளம்பி வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு போகும்போது அவன் பின்னாடி யாரோ பின்தொடர்ற மாதிரி அவன் பார்க்குறான். அவன் பின்னாடி ஒரு ஆள் நடந்து வருது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ஆனால் திரும்பி பார்த்தா யாருமே அங்கே இல்லை. அவன் ஒரு அச்சத்தோடைய வீட்டில் போய் படுத்து தூங்குறான். மறுநாள் காலையில் அங்கே ஹாஸ்பிட்டல் போய் எல்லார்ட்டையும் சொல்கிறான். எல்லாருமே சேர்ந்து சிரிக்க செய்கிறவளை தவிர யாருமே ஏன் இப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருமே கேட்கல. ஆனால் அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருந்துச்சு. அது வேற யாரும் இல்லை, அரவிந்த், வினயோட ஃப்ரெண்டு. இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டதே அரவிந்த் தான் இவன் வினயை சேர்த்தது. அவன் மட்டும் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போயிருக்கான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அரவிந்த் வினயை அழைச்சிட்டு போய் தனியாக கேட்குறான். என்னடா ஆச்சு, என்ன எதனால இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு? இது மாதிரி என்கிட்ட 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பையன் சொன்னான். அதை நான் நம்பலை. இவங்கள மாதிரியே நானும் சிரிச்சேன் அன்னைக்கு. நீயும் சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அப்படி என்ன பார்த்த, என்ன நடந்துச்சு, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது வினய் இது நடந்தது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அரவிந்த்கிட்ட சொல்கிறான். அரவிந்துக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த முன்னாடி உள்ள பையனும் அரவிந்துக்கிட்ட இதே தான் சொல்லிட்டு போயிருக்கான். அரவிந்துக்கு அதனால பெரிய அதிர்ச்சியில் மூழ்கிட்டான். அரவிந்த் மறுபடியும் சரி வா போயிட்டு அந்த ரிப்போர்ட் ஷீட் எடுத்து பார்ப்போம், யார் அந்த 4ஆம் நம்பர் பாக்ஸில் இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த ரிப்போர்ட் ஷீட்டை பார்க்க போகிறாங்க. இந்த ரிப்போர்ட் ஷீட்டை பார்த்ததுக்கப்புறம் பயங்கர அதிர்ச்சி அவங்க 2 பேருக்குமே. ஏன்னா 1 வருஷமாக அந்த 4ஆம் நம்பர் பாக்ஸில் இதுவரையும் ஒரு பாடி கூட வைக்கல. அவங்களுக்கு சந்தேகம் அதிகம் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா 1 வருஷமாக ஒரு பாக்ஸில் இதுவரையும் ஒரு பாடி கூட வைக்கல அப்படின்னு பார்க்குறாங்க. வினய் சொல்கிறான், அப்போ நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது பாரு, கடைசியில் யார் அந்த 4ஆம் நம்பர் பாக்ஸில் பாடியை வச்சுருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரே ஒரு பொண்ணோட பாடி தான் கடைசியில் வச்சுருக்காங்க. அதை அரவிந்த் அந்த ரிப்போர்ட் ஷீட்டை படிக்கிறான். அந்த பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ் அப்படின்னு பதிவாயிருக்கு. ஆனால் அந்த பாடியை இது வரையும் யாருமே வந்து வாங்கலை. அப்போ அந்த பாடி எங்கே போச்சு? அப்போனா கொலையாது, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கு. 2 பேரும் அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை பார்க்க போகலான்னு 2 பேரும் கிளம்புறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட பாடி எதனால அங்கே வந்து காணாம போகுது? அந்த பொண்ணுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை வேறு எதுவும் அமானுஷ்யமா? இதோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியை சந்திப்போம். நான் உங்கள் மனம்.